அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். ஜாதகம் வந்துட்டு இருக்குது. மீன லக்னம், மற்ற கிரக நிலைகளை கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு அமர்ந்து நேராக 10ஆம் இடத்தோட பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம். தேய்பிரை பிரதமை திதியில் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் குருவுடைய இணைவிலையும் செவ்வாய் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். 10ஆம் வீட்டை வந்து சூரியன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் தொடர்பில் இருந்தாங்கன்னா மருத்துவர் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே நேரத்தில் தசா புத்திகள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பையனுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வரவே கூடாத, அதாவது மீன லக்னத்திற்கு வரக்கூடாத சுக்கிரன் தசை நடந்திருக்கு, சுக்கிர தசை நடந்திருக்கு. சுக்கிர தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூரிய தசை, 8ஆம் அதிபதி தசை முடிஞ்சதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி தசை, சூரிய தசை முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சந்திர தசையில் சனி புத்தியில் வந்து தகப்பன் வந்து இறந்துட்டாருங்க அப்படின்னாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி மாரகாதிபதியோட இணைவில் அட்டமாதிபதி வீட்டில் உக்காந்துருக்காரு. ராகுவுடன் கிட்டத்தட்ட 3 டிகிரி நெருங்கின நிலைமையில் கடுமையான பாவத்துவத்தில் 9ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்றதுனால சனி புத்தி, சந்திரதசை சனி புத்தியில் வந்து சஷ்டாஷ்டக அமைப்புலையும் இருக்கும். சந்திரனுக்கு சனி பார்த்தீங்கன்னா 6ல் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி சஷ்டாஷ்டக அமைப்பில் 9ஆம் ஆதிபத்தியத்தை வந்து அவர் பாதிச்சிட்டாரு. தகப்பனோட ஆயுள் பலத்தையும் பொறுத்து தான் இது. தகப்பனுக்கு ஆயுள் பலம் நல்லா இருந்தால் பிரிவு, சுப பிரிவு, படிக்கிறதுக்காண்டி தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையோட ஆயுள் பலமும் வீக்காக இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் வந்து உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுருக்குது. மெடிக்கல்லாம் என்னால் படிக்க முடியலங்க, நான் வந்து ஐடி ஃபீல்டில் தாங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடக்குது. சந்திர தசை 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய பௌர்ணமி சந்திரனாக இருந்து குருவுடைய வீட்டில் குருவோட பார்வையில் நல்லா தான் இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா புத்திகளை கணக்கெடுத்து பார்த்தோம்னா புத்திகள் ஃபுல்லு நெகட்டிவ் புத்தி. இந்த பாவத்துவ புத்திகள் வரும்போது தசாநாதன் எந்த அளவுக்கு வலிமையோடு இருந்தாலும் புத்திகள் சரியில்லாத நேரம் ஒன்றும் பெருசாக சாதனை பண்ண முடியாது. புதன் 18 டிகிரி, ராகு 23 டிகிரி, சனி 26 டிகிரி, இந்த 3 பேரும் ஒன்னோட ஒன்றா நெருங்கி பாவத்துவம் ஆயிட்டாங்க. புதனுக்கு மட்டும் பௌர்ணமி சந்திரன் அதியோகம் பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் கிடைக்கும். அப்படியே சனி வந்து ராகுவோட பாவத்துவமான சனி சுக்கிரனையும் பார்த்துருவாரு, கேதுவியும் பார்த்துருவாரு. அந்த 2 கிரகமும் பாதிக்கப்படுது. சுக்கிரனும் பாவத்துவத்துக்கு அப்புறம் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் சுபத்துவம் அடைகிறார். இந்த மாதிரி கணக்கில் தான் வரும். இவங்களுக்கு வந்து சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி, சந்திர புத்தி, இந்த மாதிரி இந்த 4 கிரகங்கள் வந்து கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வந்து பரவாயில்லாமல் இருக்கும். அதில் சூரியன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாகவும் போயிடுவார். இந்த காம்பினேஷனில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாதகருக்கு வந்து எந்த தசாபதிகளும் கெடுக்காமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9 கிரகமே பாதிக்கப்படாமல் சுபத்துவமாக இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்கள் தான் நல்லா இருக்கும். சனி வந்து யாரையுமே பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் நல்லா பாருங்கள், சனி வந்து எந்த கிரகத்திலுமே தொடர்பில் இல்லாமல் இருக்கும் ஜாதகம், யோகக்காரங்களோட ஜாதகம்லாம். அந்த மாதிரி ஜாதகம் தான் யோக ஜாதகம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி தசை நடந்துக்கிட்டு, இப்போ வந்து சந்திர தசை நடந்துட்டு இருக்கு. அடுத்து செவ்வாய் தசையே நல்லா இருக்குங்க. ராகு தசை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காதுங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அட்டமாதிபதி வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அவர் வந்து சனியோட நெருங்கி பாவத்துவமாக இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய பலன்கள் ராகு திசையில் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கடன் விஷயத்துலையும் ஹெல்த் விஷயத்துலையும் எப்போவுமே கவனமாக இருந்துக்கிடணும். சொந்த தொழில் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் இறங்கிடவே கூடாது. நீங்கள் வேலை பாருங்கள். இதே ஐடி ஃபீல்டில் சூரியனோட சுபத்துவத்தின் காரணமாக கண்டிப்பாக மேனேஜர் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க பணியும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஜாதகம் தாங்க. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மத்திய அரசு பணிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் எழுதுங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு எழுதலாமாங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. வேலையை விட்டுட்டு எழுதணும்னு நினைக்கக்கூடாது. ஐடி ஃபீல்ட்லேயே இருந்துட்டு அதில் அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கேயும் ஒரு சைடு வந்து மத்திய அரசு பணிகளை செலெக்ஷன் பண்ணி எழுதிக்கிட்டே வாங்க. 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால பேங்கிங் சம்மந்தப்பட்ட, மத்திய அரசு பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள், அதுக்கப்புறம் குரூப் 4 இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. மெடிக்கல் ஃபீல்டு வந்து இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஜாதகம், போக முடியாதுங்க. தசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைக்கலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசாங்கத்தில் மத்திய அரசு பணி வந்து முயற்சி பண்ணுங்கள். வேலையை ஐடி ஃபீல்டை விடக்கூடாது. என்ன இருந்தாலும் புதன் பாவத்துவத்துக்கு அப்புறம் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் சுக்கிரனோட வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறதுனால அந்த தொழில் அமைஞ்சிருக்கு. அதை விடாதீங்க. அதை பார்த்துக்கிட்டே வந்து மத்திய அரசு பணியை ட்ரை பண்ணுங்கள். கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் வேலையை விடுற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து எப்படி பாவத்துவ சுபத்துவ அடிப்படையில் தான் மனிதனோட வாழ்க்கை சம்பவங்கள் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இருந்ததுனால இதை நான் உங்களுக்கு விளக்கறைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.